வணக்கம் and welcome to Abhi's Delicacy. இன்னைக்கு Abhi's Delicacyல நம்ம Diwali ஸ்பெஷல் ஸ்வீட் பார்க்க போகிறோம். இது ஒரு பெங்காலி ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு, சம் சம் இல்லைன்னா சம்பாக்கலின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் குயிக்காக பண்ணிடலாம் இந்த டிஷ்ஷை. இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இது, ட்ரை பண்ணி பாருங்கள். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் Abhi's Delicacy சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது செய்கிறதுக்கு நான் 1.5 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மில்க்கை வந்து நல்லா கொதித்து வரும்போது எலுமிச்சைப்பழ ஜூஸ் ஊற்றணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா பால் நல்லா திரிஞ்சிட்டு தனியாக அந்த கர்டில்ஸ் தனியாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லாவே தனி பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த கர்டில்ஸ் எல்லாம் நல்லா வடிகட்டிட்டு தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிடலாம். ஒரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா கோல்டு வாட்டரில் பிழிஞ்சிட்டிங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இது வந்து காட்டேஜ் சீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு நல்லா கையில் மசிச்சுக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகாது. இது வந்து நல்லா கொஞ்சம் மாய்ஸ்டரோடு இருக்கும். இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கையில் மசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது நல்லா சேர்ந்து வரும், ஒரு டோ மாதிரி. இதில் வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. சேம் நீங்கள் ரசகுல்லா செய்கிற மாதிரி இதை செஞ்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஃபார்ம் ஆகிடும் இந்த டோ. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சம் சம் ஸ்வீட் ஷேப்ஸில் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்தேன். ஸோ அதனால் இந்த அளவுக்கு பெருசாக கிடச்சிருக்கு. நீங்கள் லோ ஃபேட் மில்க் எல்லாம் எடுத்திங்கன்னா இந்த கர்டில்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி சம் சம் ஸ்வீட்ஸ் ஷேப்ஸில் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஜூஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் செய்யுங்க. ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு. ஸோ நம்ம இப்போ சுகர் சிரப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 கப் சர்க்கரைக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். எந்த கப்பில் நீங்கள் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிட்டு நல்லா ஒரு கொதி வர வரலாம் இதை ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு. ஸோ பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும். பாருங்கள் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் டபுள் த சைஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நல்லா கூல் பண்ண வச்சிடலாம். இது நல்லா கூல் பண்ண ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஃபில்லிங் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஃபில்லிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இது கோவா வச்சும் செய்யலாம். நான் மில்க் பவுடரில் செய்கிறேன். ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி ஆயிரும். இதுக்கு 2 to 3 டேபிள் ஸ்பூன் மில்க் வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கலர் வரும் குங்குமப்பூ ஆட் பண்ணுறதுனால. இப்போ மில்க்கையும் மில்க் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் நல்லா கரையிற அளவுக்கு. தென் இதில் வந்து ஸ்வீட்னஸ்க்கு 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். சர்க்கரை இந்த அளவுக்கே போதுமாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு திக்காக ஒரு கோவா கன்சிஸ்டன்சிக்கு இது ரெடி ஆகிடும். பாருங்கள் இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது டோ மாதிரி ரெடி ஆகிடும். பாருங்கள் கையில் ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ இதை வந்து நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சம் சம் ஸ்வீட்க்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தேவை. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா கையில் ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற இந்த ரசகுல்லாலாம் வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ இது வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வெளியில் சென்டரில் ஒரு நைஃப் வச்சு நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வந்து சென்டரில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சுட்டிங்கன்னா இது வந்து நல்லா செட் ஆகிடும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஃபில்லிங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா திக் க்ரீமான மில்க் டேஸ்ட்டில் இருக்கும் ஃபில்லிங்கு. வெளியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஸ்பாஞ்சி ரசகுல்லா மாதிரி இருக்கும். ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
உங்களுக்கு கடையில் கிடைக்கிற அதே பர்ஃபெக்ட் டேஸ்ட் வரும். ஸோ இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கிளேஸ்டு செரிஸோ டூட்டி ஃப்ரூட்டி இல்லைனா நான் வச்ச மாதிரி போமோகிரானேட் இந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் பார்க்கவும் அழகாக இருக்கும் அண்ட் சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அபீஸ் டெலிகசியோட கனெக்டடாக இருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பாய்.